Concepts made simple. Solve smart. Learn deep. Like, share, subscribe for daily problem solving. Hi everyone. இன்னைக்கு நம்ம என்ன சாப்டர் பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 11 மெக்கானிக்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்டான சாப்டர் தான் ஒர்க் பவர் எனர்ஜி. இந்த சாப்டருக்கு will be covering in this lecture. Okay, we will be covering this chapter. Now இந்த சாப்டரை கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னை பற்றியான குயிக் இன்ட்ரடக்ஷன். As you know, my name is KAWIN. நான் NIT புதுச்சேரியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர் பண்ணிகிட்டு இருக்கேன். Okay, now let's start that chapter. The topics to be covered. First of all, we will be seeing ஒர்க்னா என்ன, அதோட கேசஸ் பார்ப்போம். கைனெட்டிக் எனர்ஜி, அப்புறம் வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி பார்ப்போம். பொட்டென்ஷியல் எனர்ஜினா என்ன, பொட்டென்ஷியல் எனர்ஜி. அப்புறம் வந்து ஒர்க் எனர்ஜி தியரம் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டண்டான தியரம் இருக்குது, அதோட கேசஸ் பார்ப்போம். அதை பற்றியான இம்பார்ட்டன்ட் இது கான்செப்ட் வந்து கவர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, இது பற்றியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து காத்துட்ருக்கு. நெக்ஸ்ட் ஃபைனலி பவரோட கேசஸ், கமர்ஷியல் யூனிட், அது எல்லாமே பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்மளோட கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். இதுக்கு நடுவுலையும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே எம்பெடடாக இருக்குது. ஓகே, லெட் ஸ்டார்ட். வாட் இஸ் ஒர்க்? ஒர்க்னா என்ன? இப்போ சப்போஸ் யூ ஆர் அசைன்ட் அ ஒர்க். இப்போ நீங்கள் படிக்கிறதும் ஒரு டைப் ஆஃப் ஒர்க் தான். பட் வென் இட் கம்ஸ் டு ஃபிசிக்ஸ் நீங்கள் எப்படி சொல்லலாம்னா, ஒர்க்னா இட் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் அண்ட் அதனால் இருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போது சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த ஆப்ஜெக்டை நீங்கள் புஷ் பண்ணுறீங்க. இது வந்து ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் போகும். இந்த டிஸ்டன்ஸ் எஸ்ன்னு வச்சுப்போம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகிருக்கு. அப்போ அந்த பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகிருக்குல, இதனால் ஒரு ஒர்க் டன் இங்கே நடந்திருக்கு. ஒர்க் டனை நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக சொல்லுவோம். ஸோ ஓகே, ஒர்க் டன் இஸ் ஈக்குவல்ஸ் டு force into displacement. இப்போ இதோட யூனிட் பார்ப்போமா? யூனிட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபோர்ஸோட யூனிட் என்ன? நியூட்டன். இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட யூனிட் மீட்டர். ஸோ நியூட்டன் மீட்டர் தான் இதோட யூனிட். ஆர் நம்ம வந்து ஜூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜூல்ஸ்ன்னு சொல்லலாம். கேபிட்டல் ஜேல ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இதோட டைமென்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போது ஃபோர்ஸுக்கான டைமென்ஷன் நம்மளுக்கு தெரியும், ml(t-2). டிஸ்பிளேஸ்மெண்ட்டோடது எல். ஸோ ml இங்கே ஒரு பவர், இங்கே ஒரு பவர். இப்போ ml²t-2. இப்போ இதோட டைமென்ஷன் ml²t-2. ஓகேவா? ஒர்க் எப்படி? ஒர்க் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஒன்லி த நாட் ஆன் த டைரக்ஷன். இது வந்து ஒரு ஸ்கேலர் குவான்டிட்டி. ஓகே, ஸ்கேலர் குவான்டிட்டி. இதெல்லாம் நீங்கள் ப்ரீவியஸாகவே 9th கிளாஸில் படிச்சிருப்பீங்க, பேசிக்ஸ். ஓகே, ஒர்க் டன் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். யூனிட் இஸ் ஜூல்ஸ் ஆர் நியூட்டன் மீட்டர் அண்ட் டைமென்ஷன்ஸ் இஸ் ml²t-2. ஒர்க் வந்து நம்ம என்னன்னு பார்த்தோம், ஸ்கேலர் குவான்டிட்டின்னு பார்த்தோம். இட் இஸ் அ டாட் ப்ராடக்ட். டாட் ப்ராடக்ட்னா என்னன்னா வில் பி சிம்பிளிக். ஒர்க் டன்னை நம்ம வெக்டர்ஸ், ஒர்க் டன்னை நம்ம வெக்டராக டினோட் பண்ணோம்னா ஃபோர்ஸ் இன்ட்டு வெக்டர் இன்டூ டி வெக்டர்னு பண்ணுவோம். இப்போ நம்ம இதை மேத்தமேட்டிக்கலி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது எஃப்எஸ் காஸ் ஆஃப் தீட்டா எக்ஸ்பேண்ட் பண்ணுவோமா? எஃப்எக்ஸ் இன்ட்டு காஸ் தீட்டான்னு மேத்தமேட்டிக்கலாக எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். இது வந்து மாட் எஃப் மாட் இன்ட்டு எக்ஸ் மாட் இன்ட்டு காஸ் தீட்டா. காஸ் தீட்டா இங்கே வந்து என்ன சொல்லுவோம்னா டைரக்ஷன் பிட்வீன் த டூ வெக்டர்ஸ். இப்போ நான் வந்து ஃபோர்ஸ் வெக்டர் எப்படி இருக்குன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த ஆங்கிள் தீட்டானா என்னோட நம்ம அந்த தீட்டா வந்து கன்சிடர் பண்ணிப்போம். காஸ் தீட்டா வந்து மல்டிப்ளை பண்ணிப்போம் எஃப் இன்டூ எஸோட. ஸோ நமக்கு ஒர்க் கிடைச்சிடும் வெக்டர் ஃபார்மேட்டில். ஓகேவா? இப்போது ஒர்க் கேன் பி பாசிட்டிவ், நெகட்டிவ், ஜீரோ டிபெண்டிங் அப்பான் த கேஸ். ஓகே, இதை நம்ம பார்ப்போம், ஃபர்தராக பார்ப்போம். இப்போது எக்ஸாம்பிள், we have seen this, right? Newton meter or joules. Your dimension ml²t-2. For types of work done, work done can be positive also,
negative or 0 in cases. இப்போ நம்ம பார்த்தோம்ல work done ஓட வெக்டர் ஃபார்முலா எப்படி எழுதுவோம்? f into s cos of theta. இப்போ இந்த cos thetaல இந்த work done டிபெண்ட் ஆகுது. ஓகே, இப்போ cos theta எப்போ பாசிட்டிவா இருக்குமோ which is less than 90, அப்போ அந்த கேசஸ்ல எனக்கு எப்படி இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். இப்போ ஒர்க் டன் நம்ம எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா can be positive or negative or 0. இது நம்ம எப்படி சொல்றோம்னா டிபெண்டிங் அப்பான் த வெக்டர் நோட்டேஷன் f dot s இந்த வெக்டரால் எழுதணும்னா f magnitude s into cos of theta. இப்போ இந்த work done depends upon the cos theta, whether it can be positive or not. If cos theta is positive, then work will also be greater than 0, which means work is positive. First point. Cos theta negative இருந்துச்சுன்னா, that is 0 கம்மியாச்சுன்னா, work is also 0, that is less than 0, it is negative. Now cos theta equal to 90 நம்மளுக்கு தெரியும். theta is equals to 90, அப்போ cos ஓட வேல்யூ cos 90 is equals to 0. அப்போ work done is equals to force into s into 0 ஆயிடும். இந்த cos theta நம்ம replace பண்ணணும், which is equals to 0 joules. Okay, அப்போ depending upon the angle, depending upon the cos angle, நம்மளோட work வந்து நம்ம 3 types ஆ பிரிக்கலாம்: negative work, positive work and zero work. In some cases the force into displacement into cos theta. In some cases என்ன ஆகும்னா force ஓட வேல்யூ 0வா இருக்கும். அப்போ அந்த மாதிரி கேசஸ்ல நம்மளுக்கு என்டையர் ஒர்க்கும் 0வா இருக்கும். In some cases the direction, that is f into s, can be negative. இப்போனா theta வந்து 180 degree opposite to, இப்போ நான் வந்து say suppose friction எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். ஃப்ரிக்ஷன் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃப்ரிக்ஷன் எப்படின்னா, நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு அப்போஸ் பண்ணுற மாதிரி தான் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்போ ரெண்டுத்துக்குமான ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் எவ்வளோனா 180. இப்போ காஸ் 180 இஸ் நெகட்டிவ், ஸோ ஒர்க் இன் திஸ் கேஸ் இஸ் நெகட்டிவ் ஒர்க். இப்போ பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஃப்ரிக்ஷன் ஆஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இதை ஃப்ரிக்ஷன் எப்படின்னா ஒரு நெகட்டிவ் ஒர்க் டன் கொடுக்கும். ஏன்னா அதை அப்ளை பண்ணுற ஃபோர்ஸும் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு எஃப் இன்டு எஸ்ஸா. இப்போது அந்த ரெண்டுத்துக்குமான ஆங்கிள் வந்து 180 டிகிரி ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒர்க் டன் வந்து நெகட்டிவாக இருக்கும். வை பிகாஸ் காஸ் 180 இஸ் ஈக்குவல்ஸ் டு -1. ஓகே, நான் எப்போ பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னா, இப்போ நான் சே சப்போஸ் ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறேன், டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் அதே டைரக்ஷன் இருக்குது, டீட்டா இங்கே 0, இப்போ காஸ் 0 வந்து எனக்கு 1. இப்போ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல்ஸ் டு எஃப் இன்டு எஸ் இன்டு காஸ் தீட்டாவா. அப்போ எஃப் இன்டு எஸ் இன்டு 1, எஃப் இன்டு எஸ் இது வந்து இந்த கேஸில் பாசிட்டிவ் ஒர்க் டன் கொடுக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் இது எக்ஸாம்பிள் 1, 2, 3. இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா இது நம்மளோட எர்த். ஓகேவா, அடுத்தது இங்கே நமக்கு ஒரு சேட்டலைட் வந்து ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு ஆர்பிட்டல் வெலாசிட்டி v அலாங் திஸ் டேஞ்சென்ஷியலாக இருக்குது. பட் இதை வந்து ஒரே ஃபோர்ஸ் ஹோல்ட் பண்ணி பிடிக்கிற ஃபோர்ஸ் வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இல்லைன்னா இந்த சேட்டலைட்டால் ஒரு ரவுண்டு வந்து அர்த்தை சுற்றி வர முடியாது. ஸோ அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் மட்டும் இதை இப்படி பிடிச்சி டுவர்ட்ஸ் த இதாக வந்து இழுக்குது. ஓகேவா, இது இந்த வெலாசிட்டி எங்கே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த டைரெக்ஷனில் தான் எனக்கு டேஞ்சென்ஷியலாக டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இருக்கும். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த டைரெக்ஷனில் இருக்குது, அதுக்கு பர்பெண்டிகுலராக எனக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இருக்குன்னா, இப்போ ஒர்க் டன் இன் திஸ் கேஸ் வுட் பி ஹவு மச்? காஸ் தீட்டா இங்கே 90 டிகிரி. இப்போ காஸ் தீட்டா நீங்கள் 90 டிகிரினா ஒர்க் டன் வுட் பி 0. ஓகேவா, there are two types of forces. To be very clear-ஆக சொல்லணும்னா 2 types இருக்குது. ஒரு நிமிஷம், let me clear this.
there are two types of forces are there. One is constant force, work done due to constant force. One is work done due to, first case is work done due to constant force. Constant forceல நம்ம work done calculate பண்ணும்போது நம்மளுக்கு work done is equals to F into dx or F into del of x. ஸோ இது வந்து நம்மளுக்கு நார்மலாக டெய்லிக்கு சால்வ் பண்ண மாதிரி நம்ம ஆக்சுவல் மெத்தடில் நம்ம F into dx அப்படின்றத சால்வ் பண்ணிடலாம். when it comes to வேரியபிள் ஃபோர்ஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்டிகிரேஷன் பண்ணுவோம். வேரியபிள் ஃபோர்ஸ் ஒரு 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 பார்ட்டிக்கல் ஒரு குவான்டிட்டி யூனிஃபார்மாக வேரி ஆகுது அப்படின்னா நம்ம மேத்தமேட்டிக்கலி நம்ம ரீசன்ட் சாப்டர்ஸில் படிச்சுட்டு வந்தது என்னன்னா we will be doing integration. ஸோ F is equals to F into dx. ஓகேவா? இப்போ இதில் எது வேரி ஆகுது? ஃபோர்ஸ் வேரி ஆகுது. லிமிட் எவ்வளோன்னா x1 to x2 போகிற வரையும் ஃபோர்ஸ் வந்து ஒரு மேத்தமேட்டிக்கலாக நம்மளுக்கு ஃபோர்ஸ் வந்து வேரி ஆகுது. ஓகே, இதை நம்ம இன்டிகிரேஷன் பண்ணி சால்வ் பண்ணுவோம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா கிராஃப் கொடுத்துருக்காங்க. எஃப்க்கும் எக்ஸுக்கும் நம்மளுக்கு ப்ளாட் பண்ணியிருக்காங்க. இந்த எஃப்க்கும் எக்ஸுக்கும் ப்ளாட் பண்ணதில் இதை வந்து x1 எடுத்துக்கிறேன், இது x2 எடுத்துக்கிறேன். ஸோ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல்ஸ் டு F into dx. நான் இன்டிகிரேட் பண்ணும்போது x1லேருந்து x2 வரையும் இன்டிகிரேட் பண்ணுவோம். இது வந்து வேரியபிள் ஃபோர்ஸோட ஒர்க் டன். ஓகே, நவ் இந்த கர்வ் இருக்குல்ல, இந்த கர்வோட ஏரியா நம்ம கண்டுபிடிச்சோம்னா நம்ம எல்லா கேஸுக்கும் பார்த்துட்டு வர மாதிரி ஏரியா அண்டர் கர்வ் ஆஃப் ஃபோர்ஸ் இன்டு எக்ஸ் கிராஃப். ஓகே, இப்போ கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு சேஞ்ச் இன் எனர்ஜியும் கிடைக்கும் ஆர் ஈக்குவல் டு ஒர்க் டன் நமக்கு கிடைக்கும். இந்த கிராஃபோட நம்ம ஒரு கொஷனில் உங்களுக்கு ஒரு ஷேப் கொடுத்து அதோட ஏரியான்ற கொடுத்தாங்க, லைக் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது நத்திங் பட் இன்டைரக்ட்லி தே ஆர் டெல்லிங் அஸ் டு ஃபைண்ட் ஒர்க் டன் ஆர் சேஞ்ச் இன் எனர்ஜி. த வேர்ட் சேஞ்ச் தான் இம்பார்ட்டன்ட், சேஞ்ச் இன் எனர்ஜி. ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். இந்த கொஸ்டினை பாஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க, நான் அடுத்த சால்வ் பண்ணுவேன். ஓகே ஓகே நம்ம இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு படிங்க. A body of mass 5 kg is displaced through a distance of 4 meter under an acceleration of 3 meter per second square. Calculate the work done. So work done, so work done calculate பண்ண நம்மளுக்கு என்ன வேணும்? force into displacement. பாடி ஆஃப் மாஸ் கொடுத்துருக்காங்க, அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேட் ஆகுதுன்னா 4 மீட்டர் போகுது. அண்டர் அண்ட் ஆக்சிலரேஷன் ஆஃப் 3 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபோர்ஸ் கொடுக்கல, அதுக்கு பதிலாக இன்டைரக்டாக மாஸையும் ஆக்சிலரேஷனையும் கொடுத்துருக்காங்க. இப்போ மாஸ் அண்ட் ஆக்சிலரேஷனை வச்சு நம்ம எப்படி ஃபோர்ஸ் கண்டுபிடிப்போம்? F is equals to mv நியூட்டன் செகண்ட். 5 into ஆக்சிலரேஷன் எவ்வளோ? 3, which is equals to 50 Newton. 50 Newton. Okay, so 50 Newton. So force is equals to again, okay, sorry, now 15 Newton. Okay, now work done is equals to 15 into எவ்வளோ டிஸ்டன்ஸ் இதாக இருக்கு? 4. அப்போ 15 into 4 60 நியூட்டன் மீட்டர் ஆர் ஜூல். இதுதான் கரெக்டான ஆன்சர், 60. ஈஸி கொஸ்டின். கொஞ்சம் அடுத்த லெவல் போவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, a body of mass 20 kg is at rest. இதோட வெயிட் எவ்வளோ? m is equals to 20 kg. எங்கே இருக்குன்னா initially it is at ரெஸ்ட்டில் இருக்கு. ஓகே, a force of 5 Newton is applied. Calculate the work done in the first second. ஸோ இங்கே ஒர்க் டன் இஸ் ஈக்குவல்ஸ் டு F into Sன்னு நம்மளுக்கு தெரியும். பட் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ஒர்க் டன் இன் ஃபஸ்ட்டு செகண்ட்னு கேட்குறாங்க. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் ஆர் அ பாடி அந்த ஃபஸ்ட்டு செகண்டில் எவ்வளோ ட்ராவல் ஆகிருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த ஃபஸ்ட்டு செகண்டில் அது எவ்வளோ ட்ராவல் ஆகிருக்குன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம அதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணி, இந்த ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஒர்க் டன் கண்டுபிடிப்போம். அப்போது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் மோஷன் இன் 1 டைமென்ஷனில்
displacement in nth second formula. Displacement in nth second is equals to u plus a by 2 times n minus 1. ஓகேவா? இனிஷியலி அதோட இந்த ரெஸ்ட்டில் இருக்கிறது இனிஷியல் வெலாசிட்டி 0. ஆக்சிலரேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஆக்சிலரேஷன் கொடுக்கல, அதுக்கு பதில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? மாஸ் கொடுத்துருக்காங்க, ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ F is equals to ma. அப்போ acceleration is equals to force upon mass, which is 1/4. Acceleration 1/4. 1/4 divided by 1/2 is 1/8. 2 into nth second அப்படின்னு கேட்குறாங்க. என்ன நம்ம இங்கே ஃபஸ்ட்டு செகண்டில் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ n is equals to 1. 2 1 minus 1. 1/8 1. நம்மளுக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் nth செகண்ட் எவ்வளோ வருதுன்னா 1/8 மீட்டர். ஓகே, இவ்வளோ மீட்டர் ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணோம்னா ஒர்க் டன் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஃபோர்ஸ் எவ்வளோ 5 நியூட்டன் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் nth செகண்ட் எவ்வளோ 1/8. ஸோ ஆன்சர் எனக்கு 5/8 ஜூல்ஸ் தான் கரெக்டான ஆன்சர் ஒர்க் டன். ஓகேவா? கொஞ்சம் ஒர்க் டனை வந்து டைமுக்கு ஏற்ற மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும். இம்பார்ட்டன்ட், மேக் அ நோட் ஆஃப் இட். நம்ம இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இந்த கொஸ்டினை ட்ரை பண்ணுங்கள். A force of 25 Newton at an angle of is acting. A force of 25 Newton at an angle of 60 from the horizontal is used to push the box along the floor for the distance of 3 meters. How much work is to be done? Okay. So, நம்மகிட்ட ஒரு பாக்ஸ் இருக்கு. இந்த பாக்ஸை 60 நியூட்டன் ஃப்ரம் த ஹரிசாண்டல் தே ஆர் புஷ்ஷிங் இட். ஓகே, இந்த ஆங்கிள் வந்து 60 டிகிரி. இந்த ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க, இதனால டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. இப்போ ஒர்க் கேட்குறாங்க. எஃப் இன்ட்டு எஸ் இன்ட்டு காஸ் ஆஃப் தீட்டா. ஃபோர்ஸ் வந்து நம்ம அலாங் வில் பி கன்சிடர். ஓகேவா? அலாங் இங்கே பாருங்கள், along the floor for the distance of 3 meter. ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கிற காம்பனண்ட்டால் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குது. ஸோ நம்ம அந்த காம்பனண்ட்டை தான் கன்சிடர் பண்ணிப்போம். எஃப் இன்ட்டு காஸ் தீட்டா. இது காஸ் 60. இந்த ஆங்கிள் இஸ் காஸ் 60. இல்லை நீங்கள் இந்த ஈக்குவேஷன்லையும் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். இல்லைனா ஒர்க் டன் இஸ் ஈக்குவல்ஸ் டு எஃப் காஸ் தீட்டா இன்ட்டு எஸ். எனிவேஸ் சேம் தான். இப்போ ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 25 நியூட்டன். இன்ட்டு டிஸ்டன்ஸ் எவ்வளோ ட்ராவல் பண்ணுது? 3 இன்ட்டு காஸ் 60. காஸ் ஆஃப் 60 வந்து this is 75 into 1/2. Okay, this is the answer in joules. 75 work done is equals to 37.5 joules. Okay, easy. Okay, next question. In the question பாருங்க, a force of 0.5x plus 10 acts on a particle. Here F ன்றது நியூட்டன்ல இருக்கு, அதாவது it's nothing but force. X is in meter. Okay, fine. Calculate the work done by the force during the displacement of the particle from x is equal to 0 to x is equal to 2. Okay, இப்போ ஆக்சுவலி இந்த ஃபோர்ஸ் எப்படி கொடுத்துருவாங்க? ஒரு எக்ஸ்போனென்ஷியல் லீனியராக வேரி ஆகுது. ஒரு மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷனை கொடுத்து இந்த ஃபோர்ஸை எடுத்து பண்ணியிருக்காங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? இது வந்து ஒரு வேரியபிள் ஆன ஃபோர்ஸ். வேரியபிள் ஃபோர்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது? வி வில் பி டூயிங் இன்டிகிரேஷன் எஃப் இன்டூ டிஎக்ஸ் ஃப்ரம் த லிமிட். இங்கே லிமிட் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0, x2 is equals to 2 meter. Okay, force order equation 0.5 x plus 10 into dx 0 to 2. ஓகேவா? நம்ம இதை வந்து 0 to டபுள் இன்டிகிரேட் பண்ணுவோம். ஸ்மால் ஒன் டேர்ம்னு கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்டிகிரேஷன் எனக்கு 2 இது டேர்முக்கு வருது அப்படின்னா நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாமா? நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுனேன்னா 0.5 into x into dx plus 10 into dx 0 to 2. இதை நம்ம இன்டிகிரேட் பண்ணோம்னா dw ஆச்சு. இப்போ நான் எக்ஸ்ன்னு இருக்குது, எக்ஸ் பவர் 1 நீங்கள் இன்டிகிரேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் டு த எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 லிமிட் 0 to 2 ப்ளஸ் 10 into x லிமிட் 0 to 2 அப்படின்னு வந்து. ஓகே, நான் இந்த லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு w is equals to 0.5 divided by 2 into 2 minus of 0 to
plus 10 into x. x நான் இது limit substitute பண்ணனா 2 minus of 0 which is 2. So இது 20. The 2 cancel ஆயிடும் 0.5. So work done will be 20.5 joules. Okay. Any doubts in that? First 0.5 and இதை வந்து நம்ம வந்து integrate பண்ணுறோம் variable force கொடுத்துருக்கிறதுனால அதுக்கப்புறம் with respect to the given limits இதை வந்து solve பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் work done by spring. இப்போது இது வந்து ஒரு பாக்ஸ், இதுக்குன்னு ஒரு மாஸ் m இருக்குது, இந்த ஸ்ப்ரிங்குக்குன்னு ஒரு கான்ஸ்டன்ட் k இருக்குது, ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். ஓகே, ஹூக்ஸ்ல படிச்சிருப்போம். ஹூக்ஸ்ல என்ன சொல்லுதுன்னா the force which is applied is directly proportional to the displacement. ஓகேவா? எவ்வளோ நீங்கள் டிஸ்பிளேஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி directly proportional to the இதுதான் வந்து நம்மளோட ஃபோர்ஸ் இருக்கும். இப்போ நான் சப்போஸ் இந்த ஆப்ஜெக்டை டுவர்ட் த ஸ்ப்ரிங் நான் கம்ப்ரெஸ் பண்ணுறேன், அப்போனா என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எனக்கு இப்படி இருக்குமா? ஓகே, அப்போது இதை நான் ஸ்ப்ரிங்கில் கொடுக்கறதுனால எஃப்எஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்போ எஃப்எஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ். இது கரெக்டாக சொல்லுங்கள், கரெக்டாக? இந்த டைரக்ஷனையும் நம்ம குறிப்பிடணும். அப்போ இங்கே மைனஸ் ஆஃப் எக்ஸ். ஏன் நெகட்டிவ் அப்படின்னா த ஃபோர்ஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் is opposing the force or in opposite direction. Opposite direction கூட நீங்கள் சொல்லலாம். ஆப்போசிட்டான டைரக்ஷனில் இருக்கிறதுனால நம்ம நெகட்டிவ்ல போட்டுருக்கோம். நம்ம ஒரு சைடு கம்ப்ரெஸ் பண்ணோம், ஃபோர்ஸ் கொடுக்குறோம், பட் ஆப்போசிட் சைடில் அதுக்கு இதாக எக்ஸ்பேண்ட் ஆகுது, எலாங்குலேட் ஆகுது. இப்போ நான் வந்து இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக எடுக்கிறதுக்கு ஒரு கான்ஸ்டண்ட்டை கொடுக்குறேன், ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் கேஎக்ஸ். இங்கே இதுதான் வந்து கேஎஸ் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். இப்போ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் நம்மளுக்கு கிடைச்சாச்சு. இப்போ இதை வச்சு நம்ம ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் ஆன் த ஸ்ப்ரிங் எப்படி கேல்குலேட் பண்ணுறது? ஒர்க் டன் இஸ் ஈக்குவல்ஸ் டு இட்ஸ் ஆல்சோ வேரியபிள் ஃபோர்ஸ் இன்டூ டிஎக்ஸ். இன்டெகிரேட் பண்ணுறோம். மைனஸ் கேஎக்ஸ், சாரி வேரியபிள் ஃபோர்ஸில் கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் தான் நம்ம இன்டிகிரேட் பண்ணுவோம். லிமிட்ஸ்லாம் அப்ளை பண்ணாமல் லைக் you will be generally integrating x square by 2 is equals to work. The negative sign என்ன சொல்லுதுன்னா opposite to the displacement நம்ம ஆல்ரெடி seen. ஸோ அப்போ work done by the spring னா work done is equals to kx square divided by 2. k என்றது spring constant. டூ ஃபார்முலாஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலா f is equals to kx, மேக்னிடியூட் மட்டும்தான் எழுதுறேன். ஒர்க் டன் இஸ் ஈக்குவல்ஸ் டு kx ஸ்கொயர் பை 2. ஓகே, x ஸ்கொயர் பை 2. நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. பாஸ் பண்ணி ஓகே. இந்த கொஸ்டினில் பார்த்தோம்னா a spring is stretched 60 cm and it takes up a force of 40 Newton to hold it there. ஒரு ஸ்ப்ரிங்கை 60 சென்டிமீட்டருக்கு ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கோம். அந்த 40 நியூட்டன் ஃபோர்ஸை வச்சு அதை ஹோல்டு அந்த பொசிஷன்லேயே ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஹவு மச் ஒர்க் டிட் இட் டேக் டு ஸ்டெச் த ஸ்ப்ரிங் டு த ஸ்பாட்? ஸோ force is equals to k into its magnitude. ஓகே, அப்போது ஃபோர்ஸ் 40 நியூட்டன் அப்படின்னா நம்ம எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் பண்ணியிருக்கோம்? 60 சென்டிமீட்டர், மீட்டர் ஆகும். ஸோ டிவைடட் பை 10 டு ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். அப்போ 40 இது மேலே போய்டும், 100 divided by 60 is equals to k. 10 cancel. So 2 இது 3. அப்போ 200 divided by 3 தான் என்னோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட். ஓகே, now how much work did it take to set the spring? Work done is equals to k into x square divided by 2. So spring constant நம்மளுக்கு தெரியும், 200 by 3 into 1 by 2. Compress x square நம்ம ஸ்ட்ரெச் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து x 60 சென்டிமீட்டர். ஸோ 60 சென்டிமீட்டர் அப்படின்னா 0.6 மீட்டர் ஹோல் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நீங்கள் அதை சால்வ் பண்ணிங்கன்னா you will be getting the work done. Okay.